ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 22/6/2026 பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளாக உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே பாபா வந்திருக்கிறார். ஸோ அதனால் நீங்களும் பாபாவுக்கு சமமாகி எல்லோருக்கும் சேவை செய்யணும். நேற்று முரளியே அதுதான் இல்லையா, பாபாவுக்கு சமமாகணும். அதுக்கு சுபபாவனை வைக்கணும், காலை எஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும். அப்போ தான் பாபாவுக்கு சமமாக உங்களுடைய முகத்தின் மூலமாகவே சேவை செய்ய முடியும். அவங்க முகத்தில் அந்த ஜொலிப்பு தெரியும் அப்படின்னு பாபா சொல்லியிருந்தார். கேள்வி: பிரம்மா பாபாவுக்கு ஒரு எண்ணம் உருவாகுது. அதுக்கு சிவபாபா வெயிட் அண்ட் சி, டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறார். பொறுத்திருந்து பார், கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறார். அது என்ன எண்ணம்? பதில்: நேரம் ரொம்ப நெருங்கிட்டே இருக்குது. குழந்தைங்க அழிவற்ற ஞான ரத்தினங்களை எடுக்கிறதுக்கு பாபா கிட்ட வந்து தான் ஆகணும். அந்த அளவு அதிகமாக குழந்தைங்க இங்கே வந்து தங்குவாங்க. ஸோ அப்போ எத்தனை கட்டிடங்களை தான் உருவாக்குறது அப்படிங்கிற எண்ணம் பாபாவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், பொறுத்திருந்து பார். போன கல்பத்தில் எப்படி வந்து தங்கினாங்களோ அப்படியே தங்குவாங்க. நீ கவலைப்படாத, நீ படிச்சுக்கிட்டே இரு. மன்மனாபவ நிலையில் இரு, பாபா நினைவில் இரு. கர்மாதீத்த நிலையை அடையிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சிவபாபா சொல். ஸோ இதில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். அதனால் எத்தனை குழந்தைங்க வந்து தங்குவாங்கன்றதை பற்றி கவலைப்படாத. இல்லை, அதாவது நம்முடைய முயற்சி தான் நம்ம கையில் இருக்குது. அதில் கவனம் கொடு, படிப்பில் கவனம் கொடு, மற்றதெல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நம்ம கையில் எது இருக்குதோ அதில் கவனம் கொடு, அதுதான் முக்கியமான விஷயம். மற்றதை பற்றி கவலைப்படாத. நாடகப்படி எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம். ஓம் சாந்தி. குழந்தைகளே, ஓம் சாந்தின்னு பாபாவும் சொல்கிறார். வேறு என்ன சொல்லுவார்? குழந்தைகளே ஓம் சாந்தி, அவ்வாறே ஆகுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கும் சொல்கிறார். இல்லை, ஓம் சாந்தினா என்னென்ன? அமைதியான ஆத்மான்னு அர்த்தம். நாமளும் ஓம் சாந்தி தான் சொல்கிறோம், ஏன்னா நம்மளும் அமைதியான ஆத்மா, பாபாவும் அமைதியான ஆத்மா தான். அதே மாதிரி நீங்களும் ஆகுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா நீங்களும் சாந்த ஸ்வரூபமானவர்கள் தான். நீங்கள் கூட மாஸ்டர் பதித்த பாவனர், இந்த மாதிரி வேறு யாருமே சொல்ல முடியாது. இல்லை, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் நீங்களும். எப்படி தாயோ அப்படியே குழந்தைங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் எப்படி தந்தையோ அப்படியே நாம் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். இல்லை, பாபாவுடைய குணம் எதுவோ அது அப்படியே நம்மளுடைய குணம். பாபாவுடைய தொழில் எதுவோ அதுவே தான் நம்முடைய தொழில். அவர் பதித்த பாவனர்னால் நம்ம மாஸ்டர் பதித்த பாவனர். அவர் ஞானக்கடல்னால் நம்ம மாஸ்டர் ஞானக்கடல். அவர் அன்பு கடல்னால் நம்ம மாஸ்டர் அன்பு கடல். எப்படி தந்தையோ அப்படியே நாமளும். நான் ஞானக்கடல்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ நதிகளாகிய நாமளும் மாஸ்டர் ஞானக்கடல்னு புரிஞ்சுக்கிறோம். கடலுடைய குழந்தை குட்டிகளும் இருப்பாங்க தானே.
பெரிய பெரிய நதிகளும் இருக்குது, பெரிய பெரிய குளங்கள், பெரிய பெரிய ஏரிகள் கூட இருக்குது. சில ஏரியே கடல் அளவுக்கு இருக்கும் இல்லை, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அது ஜடமான ஏரி. நீங்களும் சைத்தன்யமாக இருக்கிறீங்க. கடலில் இருந்து தான் நீங்களும் தோன்றி இருக்கிறீங்க இல்லை. நதி, ஏரி, குளம் எல்லாமே கடல்லிருந்து கவரப்பட்ட தண்ணியினால், மேகத்தினால் பெய்கிற மழையினால் உருவாகிறது தான். அப்போ கடல்லிருந்து தான் எல்லாமே தோன்றியிருக்கு. அதேமாரி நீங்களும் ஞானக்கடலாகி சிவபாபா கிட்ட இருந்து தான் தோன்றி இருக்கிறீங்க. ஆனால் நிறைய குழந்தைங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த காலத்திலலாம் பெண் குழந்தைங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஒரு முறை சர்க்கரை எப்படி தயாரிக்கிறாங்க, வெல்லம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாபா கேட்டாராம். சிகப்பு கரும்பிலிருந்து வெல்லம் உருவாகுது, வெள்ளை கரும்பிலிருந்து சர்க்கரை உருவாகுதுன்னு சொன்னாங்களாம். பாவம் படிக்கலை இல்லையா? இப்போ உங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை பாபா புரிய வைக்கிறார் இல்லை. கரும்பு அதாவது வெல்லம், சர்க்கரை எப்படி உருவாகுதுன்னு கூட தெரியாத தாய்மார்கள் இன்றைக்கி உலகத்திலே சிறந்த ஞானத்தை படிக்கிறாங்க. கடலில் இருந்து தான் தண்ணியில் ஓடுற நதிகள் தோன்றுகின்றன. மனிதர்கள் நிறைய உருவாகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய தண்ணீரும் வேணும் தானே குடிக்கிறதுக்கு. எத்தனை கால்வாய்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் தான் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு உட்கார்ந்தாலும், எழுந்தாலும், நடந்தாலும், சுத்தினாலும் நாம் இந்த அழுக்கான உலகத்தை தூய்மை ஆக்கணுங்கிற எண்ணம் தான் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணம் இருந்தாலே தூய்மையின் அதிர்வலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம், சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்போம். பாடலில் கூட பாபா நாங்கள் உலக ராஜ்ய பதவியை ஆஸ்தியாக அடையிறோம் உங்ககிட்ட இருந்து, அதை எங்ககிட்டேருந்து யாருமே அபகரிக்க முடியாது. 21 பிறவிகளுக்கு இந்த ராஜ்யம் நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லையற்ற தந்தை தான் எல்லையற்ற ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறார். ராஜ்ய பாக்கியத்தை அடையிற தகுதியை நம்மளை அடைய வைக்கிறார். இப்போ ராஜ்ய பாக்கியத்தை அடையிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறார், தூய்மையாக மாற்றுறார். ஏன்னா மெயினாக தூய்மையான ராஜ்யத்தை அப்போ தான் அடைய முடியும். அப்படி தூய்மை ஆக்கிறதுக்காகத்தான் பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிட்றாங்க. பதித்த பாவனான்னு கிருஷ்ணரை கூப்பிடலை, நிராகார பகவானைத்தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா அவர் தான் பதித்த பாவனர். பதித்த பாவனா அப்படின்னு சொல்லும்போது யாருடைய புத்தியிலும் கிருஷ்ணருடைய நினைவு வர்றது கிடையாது, சிவ பரமாத்மாவுடைய நினைவு தான் வருது. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறார். இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் எதிரில் இருக்கிறீங்க. இவர் யாரோ சாது சன்னியாசி கிடையாது, நிராகார சிவபாபா. இந்த பிரம்மாவுடைய உடம்புல பிரவேசமாகி நம்மளை படிக்க வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க. பரமபிதா பரமாத்மா பிரம்மா உடம்பு மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. ஸோ தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆன பிறகு தான் கலியுகத்துடைய அழிவு நடக்குது. பழைய உலகத்தில் வராரு அப்படின்னு இதிலிருந்து தெளிவாகுது.
இல்லை புது உலகத்தை ஸ்தாபனை பண்ண பிறகு தான் உலக அழிவே ஸ்டார்ட் ஆகுதுன்னா பழைய உலகத்தில் தானே வராரு. பிரம்மா மூலமாக புது உலகத்துடைய ஸ்தாபனை, சங்கரன் மூலமாக பல தர்மங்களின் அழிவை சேவிக்கிறார். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ பல தர்மங்கள் இருக்குது. ஒரே தர்மத்தை சார்ந்த தேவி தேவதைகளுடைய அடையாளம், சக்கரம், இதெல்லாம் இருக்குது. இந்த லக்ஷ்மி நாராயணனை தான் உலகத்துக்கே அதிபதின்னு சொல்கிறோம். சொர்க்கத்துக்கே அதிபதி அப்படின்னாலே உலகத்துக்கே அதிபதின்னு தான் அர்த்தம். இந்த விஷயங்கள் குழந்தைங்களுடைய புத்தியில் தான் இருக்குது. ஸோ பாபா என்ன சொன்னாலும் கடைசியில் எங்கே வந்து நிற்பார்? மன்மனாபவ, இல்லை மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. மற்ற கருத்துக்களை மறந்தாலும் இதை மறக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? தந்தை தான் பதித்த பாவனர். தூய்மை ஆகிறதுக்கான யுக்தியை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ முதல்ல நிறைய பேருக்கு நம்மளால் தூய்மையாக முடியுமான்னு தோணும். அதுக்கு தான் எடுத்த உடனே சொல்கிறார், நீங்கள் சதோ பிரதானமாக தான் இருந்தீங்க, புதுசாக போகிறதில்ல, அப்படி தான் இருந்தீங்க. அப்புறம் 84 பிறவி எடுத்து தமோ பிரதானமாக அழுக்க ஆகிட்டீங்க. இப்போ மறுபடியும் தூய்மை ஆகணும், அவ்வளோதான். ஏன்னா தூய்மை ஆனால் தான் நீங்கள் தூய்மையான உலகத்துக்கே போக முடியும். நிராகார உலகமே தூய்மையாக தான் இருக்கும். அங்கே போகணுன்னா கூட தூய்மையாகி தான் போகணும். அதனால தான் நிறைய பேர் தண்டனை அடைஞ்சு போகிறாங்க. சாக்கார உலகமும் தூய்மையாக தான் இருக்குது, சத்தியுகம். மற்றபடி இந்த கலியுகம் தான் அப்பவித்திரமாக அழுக்கான உலகமாக இருக்குது. இங்கே எல்லாருடைய ஆத்மாவும் தமோ பிரதானமாக இருக்குது, சரீரமும் தமோ பிரதானமாக இருக்குது. இதுதான் சிருஷ்டியின் நாடகம். இதில் பிரம்மாண்டம்னு சொல்லப்படுற மூலவதனமும் வந்துடுது, சூக்ஷ்மவதனமும் வந்துடுது. சிருஷ்டி சக்கரம் சுற்றுறது இந்த ஸ்தூல உலகத்தில் தான். இங்கே தான் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்லாம் வருது. சூக்ஷ்மவதனத்துலலாம் இந்த சக்கரம் வராது. ஸோ இதைத்தான் மனித சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பரந்தாமத்தை ஆத்மாக்களின் நிராகார உலகம்னு சொல்கிறோம். அதேமாதிரி சூக்ஷ்ம லோகத்தை பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய ஆக்கார உலகம்னு சொல்கிறோம். இந்த சாக்கார சிருஷ்டி தான் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் சத்தியுகத்திலேயே இதே சாக்கார சிருஷ்டி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு தர்மம் தான் இருக்கும். மற்றபடி அங்கேயும் அசுரர்கள் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டது பொய்யின்றார் பாபா. புது உலகத்துடைய ஸ்தாபனையும் பழைய உலகத்துடைய அழிவும் பாடப்பட்டிருக்குது. எல்லாமே அழிந்து போகும். சத்தியுக சொர்க்கம் உருவாகும். நீங்களும் பாபாவோடு சேர்ந்து சேவை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பழைய உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போகும். அது ஞாபகம் இருந்தாலே எதன் மீதும் நம்ம பற்று வைக்க மாட்டோம். ஸோ குழந்தைங்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே பாபா வரார். இவர் நம்முடைய எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். நம்முடைய குழந்தைங்க ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக தந்தைக்கு இரக்கம் வரும் தானே.
ஸோ அவரோ இரக்க மனமுள்ள தந்தை. ஆனால் இன்றைக்கி முழு உலகத்திலே அசாந்தி தான் இருக்குது. ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் முழு உலகத்துக்கும் அமைதி கொடுக்க முடியாது. நிறைய ஹடயோகிகள் இருக்கிறாங்க. ஆத்மாவிலலாம் எதுவுமே ஒட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. மனிதர்களுக்கு தவறான விஷயங்களை சொல்லிடுறாங்க. உண்மையிலே ஆத்மாவில் தூய்மை இருக்கணும். ஆத்மாவில் தான் துரு படிஞ்சு இருக்குது. ஆனால் உண்மையில் ஆத்மாவில் கரை படிஞ்சு இருக்குது. அந்த கரையை நீக்கி ஆத்மா தூய்மை ஆகணும். இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியலை. இது பாவாத்மா, நிறைய பாவத்தை செஞ்சுருக்கு. இது மகாத்மா, புண்ணியாத்மா, நிறைய புண்ணியம் செஞ்சுருக்குது அப்படின்னு ஆத்மாவை தான் சொல்லுவாங்களே தவிர பரமாத்மாவை இது மகான் புண்ணிய பரமாத்மா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அல்லது பாவ பரமாத்மான்னு சொல்ல மாட்டாங்க. சன்னியாசிகளை பவித்ர ஆத்மான்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்நியாசம் செஞ்சுருக்கிறாங்க இல்லையா. ஆத்மாவை தூய்மையாக மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு பரமாத்மா தந்தையை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. வேறு யாராலையும் ஆத்மாவை தூய்மையாக்கிறது எப்படின்னு தெரியாது. அழுக்கான உலகத்தில் தூய்மையான ஆத்மானு யாருமே இருக்க முடியாது. மற்றவங்க தூய்மையாக்கணுன்னா அவங்க தூய்மையாக இருக்கணும்ல. இங்கே யார் தூய்மையாக இருக்கிறாங்க? இப்போ தான் தூய்மையான தர்மத்தின் நாற்று நடப்படுது. மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த சின்ன சின்ன மடங்கள், ஆசிரமங்கள், இது எல்லாமே கிளைகள். அதில் எந்த உழைப்பும் கிடையாது. பலவிதமான மந்திரங்களை சொல்கிறாங்க, விதவிதமான மந்திரங்களை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாபா கொடுக்குற இந்த மன்மனாபாவை கூட வசீகரம் செய்கிற மந்திரம்தான். இதன் மூலம் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைகிறோம். மற்றபடி ராம் ராம்னு நாள் முழுவதும் மந்திரத்தை ஜபிக்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது. இங்கே என்னை நினைத்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அழியும்னு பாபா சொல்கிறார். நீங்கள் தூய்மையான ஆத்மா ஆகிடுவீங்க. நினைவைத்தான் யோகான்னு சொல்கிறோம். பாரதத்தின் பழமையான யோகா மிகவும் பிரசித்தமானது. மிகவும் பிரபலமான பாரதத்தின் மிக பழமையான யோகம் அப்படிங்கிறது பாபாவுடைய நினைவைத்தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த யோகத்தினால தான் நீங்கள் முழு உலகத்தையும் வெற்றி அடைகிறீங்க. பாரதத்தின் இந்த ராஜயோகம் தான் மிகவும் பெயர் பெற்றது. பாபாவை தவிர வேறு யாரும் இதை கற்பிக்க முடியாது. நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள். பிகே அதாவது பிரம்மகுமாரர்கள் இங்கே தானே இருப்பாங்க. பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிரம்மா கூட தானே இருப்பாங்க. பிராமண குலம் கூட நிச்சயம் வேண்டும். பிரம்மகுமாரர்கள் தான் பிராமண குலம். மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த குலம், மிகவும் உத்தமமான குலம் இந்த பிராமண குலம். இப்போ நீங்கள் மிக உயர்ந்த பிராமணர்களாக இருக்கிறீங்க. பிறகு விகாரத்தில் விழுந்து அரை கல்பத்திற்கு பிறகு நீங்களும் வீழ்ச்சி அடைவீங்க. குட்டிக்கர்ண விளையாட்டு விளையாடுறாங்க இல்லையா, சூத்ரன்லேருந்து பிராமணனாக ஆகிறீங்க. பிறகு பிராமணன்லேருந்து தேவதை ஆகிறீங்க. அப்புறம் சத்ரியன், வைஷ்யன், சூத்ரன் இப்படி ஆவீங்க.
அதனால் இப்போ இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஒரு சின்ன விஷயம் பாபாவை நினைங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். நம்ம கவனத்தை இருக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது எத்தனை தடவை வேணாலும் எச்சரிக்கை கொடுக்கலாம். ஏன்னா அத்தனை தடவை மாயா மறக்கடிக்குது. பாபா நமக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். அது உங்கள் புத்தியில் இருக்கணும். 84 பிறவி ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆத்மா தான் எடுக்குது. மற்றபடி 84 லட்சம்னு மனிதர்கள் தவறாக 84 லட்சம் பிறவிகள் எடுக்கிறதா சொல்லிட்டாங்க. ஆனால் வெறும் 84 பிறவிகள் தான். ஸோ கணக்கு வேணும் இல்லையா? யாருக்கும் 84 லட்சம் என்னென்ன பிறவிகள்னு கேட்டால் தெரியாது, யாராலையும் சொல்ல முடியாது. மனிதர்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆத்மாக்கள் மேலிருந்து நடிக்கிறதுக்காக கீழே வந்து உடம்பு எடுக்குது. சத்தியுகத்தின் தொடக்கத்திலிருந்து கலியுகத்துடைய கடைசி வரைக்கும் ஆத்மா மேலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் மனிதர்களுக்கே தெரியல. ஒரு தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் அவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். எந்த மனிதனையும் பரமபிதானோ இறை தந்தைனோ சொல்ல மாட்டாங்க. ஸோ காட்ஃபாதர்னு சொன்னாலே அந்த நிராகார சிவனின் பக்கம்தான் நம்ம புத்தி போகுது. ஜீவ ஆத்மாக்களின் தந்தை இருப்பார் இல்லையா? ஆத்மா ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுக்குது. நிராகார தந்தையுடைய பெயர் சிவன். உங்களுக்கும் ஒரே பெயர் தான் ஆத்மா, அவ்வளோதான் உங்கள் பேர். பிறகு உடம்புக்கு தான் விதவிதமான பெயர்கள் வைக்கப்படுது. பரமபிதா பரமாத்மா கூட சரீரத்தில் வந்து ஞானத்தை சொல்கிறார். சரீரம் இல்லாமல் சொல்ல முடியாது. இவருக்காவது, அதாவது பிரம்மாவுக்காவது தனக்குன்னு பேர் இருக்குது. ஆனால் என்னுடைய சரீரத்துக்குன்னு எந்த பேரும் கிடையாது. நான் உங்களை மாதிரி மறுபிறவியில் வர்றதும் கிடையாது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ ஏன்னா சிவபாபாவுக்குன்னு தனி சரீரம் கிடையாது பேர் வைக்கிறதுக்கு இல்லையா? பிரம்மாவுடைய சரீரத்தில் தானே பிரவேசிக்கிறார். ஆனால்தான் அவர் வந்து மறுபிறவியிலும் வர்றது கிடையாது. அதே மாதிரி நான் இந்த பிரம்மா உடம்புக்குள்ளே பிரவேசம் ஆனால் கூட எப்போ பிரவேசமாகறேன்ட்டு பிரம்மாவுக்கு தெரியாது. அதனால்தான் சிவராத்திரி அப்படின்னு பொதுவாக ராத்திரின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் கரெக்டாக எந்த நாள் வந்தார், எந்த தேதியில் வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கல்பத்தின் இறுதியில் வரேன், இரவில் வரேன். ஏன்னா எவ்வளோ நாள் பிரம்மாவை ஃபாலோ பண்ணார், எவ்வளோ நாள் பிரம்மா உடம்பில் இருந்தாரும் பிரம்மாவுக்கே தெரியாது. என்னமோ வித்தியாசமாக இருக்குதுன்னு மட்டும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றார். ஸோ இப்போ வந்து இரவு இல்லையா, அதான் இரவில் வருகிறேன் அப்படின்றார். கலியுக இரவு. இது பதீதர்களின் உலகம், அழுக்கானவர்களுடைய உலகம். நான் எதுக்கு இந்த அழுக்கான உலகத்தில் வரேன்? தூய்மையான உலகமாக மாற்றுறதுக்காக, பகலாக மாற்றுறதுக்காக நான் வரேன். மற்றபடி சிவபாபா எப்போ பிரம்மா உடம்பில் பிரவேசமானார்னு யாருக்கும் தெரியாது, பிரம்மாவுக்கே தெரியாது. ஆனால் பிரம்மாவுக்கு வந்து விநாச காட்சிகளை பார்த்தார். நிறைய தியானத்தில் போனார்.
ஆனால் அதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு நாள் நேரம் தேதியெல்லாம் கணக்கிட முடியாது. கிருஷ்ணரையும் பூஜை பண்ணுறாங்க, அவரும் இரவில் பிறந்ததாக காமிக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் எந்த நேரம் பிறந்தார், எந்த நிமிடம் பிறந்தாருன்னு கணக்கிட முடியும். ஏன்னா ஒரு ஸ்தூலமான உடல் இல்லையா, ஸோ அவர் பிறக்கிறத கணக்கிட முடியும். ஆனால் நானும் நிராகாரமானவர், மற்ற மனிதர்கள் பிறக்கிற மாதிரி என்னுடைய பிறவி கிடையாது. தனக்கென்று சொந்த உடலை எடுத்து கர்ப்பத்திலேருந்து வெளில வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். என்னுடையதோ தெய்வீகமான அலௌகீக பிறவி. நான் இவருக்குள்ள பிரவேசமாகிறேன், பிறகு சென்று விடுகிறேன். இல்லை, நாள் முழுவதும் பிரம்ம உடம்புல இருக்கிறது கிடையாது. காளை மாட்டின் மீது முழு நாளும் யாரும் சவாரி செய்ய மாட்டாங்க இல்லையா. ஸோ எந்த நேரத்தில் குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்போ நான் வரேன். தந்தை குழந்தைங்களை சந்திக்கிறார் பாருங்களா, நினச்சா வந்துடுறார். அப்போ இப்போ அவர் சூக்ஷ்ம உடம்புல இருக்கிறார் இல்லையா. அப்போ டக்கு டக்குன்னு நம்ம அவரை வர வைக்கலாம். பாபா குட் மார்னிங் சொல்கிறார். எப்படி மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்களோ அப்போ ராம் ராம் இல்லாட்டினா நமஸ்தே இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் நமக்கு ஆன்மீக எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். நான் குழந்தைகளாகிய உங்கள் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறேன். சிவபாபாவுடைய வாரிசாக நீங்கள் இருக்கிறீங்க, எல்லா ஆத்மாக்களும். ஸோ சிவபாபாவின் வாரிசாக இருக்கிற நீங்கள் எல்லோருமே சகோதரர்கள். அப்போ இந்த குஷின் அளவு அதிகரிக்கணும். நாம் எல்லாம் ஒரே குடும்பம், சகோதரர்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து அடைஞ்சிட்டு இருக்கிறோம். எல்லையற்ற ஆஸ்தியை கொடுத்துட்டு இருக்கிறார். அதுக்காகவே எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார். இப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களை பார்த்து தந்தைக்கும் குஷி வருது. நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த கூட்டம், இப்போ சினிமா ஃபஸ்ட் ஷோ போகிறாங்க, மாஸ் ஹீரோவோட படத்துக்கு, அந்த கூட்டத்தை பார்க்க தான் போகிறாங்க. நம்மள மாதிரியே நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சந்தோஷம். அப்போ பிரம்மகுமாரிகளை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணணும்ல, நம்மள மாதிரியே இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே எதனால் ஒன்றுபட்டிருக்கிறோம்? கடவுளால் ஒன்றுபட்டிருக்கிறோம். கடவுளை அடையாளம் கண்டுட்டதுனால ஒன்றுபட்டு. அப்போ பாபாவுக்கு எவ்வளோ குஷி இருக்கும், 40,000 50,000 குழந்தைங்கள ஒன்றா பார்க்கும்போது. அப்போ உங்களுக்கு அந்த குஷி இருக்கணும்ல. கோயில் திருவிழாலையும் அந்த கூட்டத்தை பார்க்கும்போதும் குஷி இல்லையா. நம்மளை பாபா சொர்க்கத்துக்கே அதிபதியாக மாற்றிக்கிட்டு இருக்கிறார். ராஜ பதவியை கொடுக்கிறார். பிரஜைகள் கூட எங்களுடைய ராஜ்யம்தான் சொல்லுவாங்க. இப்போ பாரதவாசிகள் எல்லாருமே எங்கள் பாரத தேசம் தானே சொல்கிறாங்க. பிரதமர் மட்டும்தான் சொல்கிறாரா? அதே மாதிரி தான் சொர்க்கத்தில் ராஜா பிரஜைகள் 2 பேருமே எங்களுடைய பாரத தேசம்தான் சொல்லுவாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ நரகவாசியாக இருக்கிறீங்க, பிறகு சொர்க்கவாசியாக ஆகிடுவீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அப்பாவையும் ஆஸ்தியும் நினச்சிட்டு இருந்தால் போதும். பாபா வேறு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல உங்களுக்கு. இல்லறத்தில் தான் இருக்கணும், விட்டுட்டு போக சொல்லலை. அல்லது அங்கே மதுபன்லேயோ அல்லது சென்டர்லேயோ இருக்க முடியாது. எல்லோரும் இங்கே ஓடி வந்துட்டாங்கன்னா இத்தனை பேரையும் பாபா எங்கே வைக்க முடியும்? இத்தனை குழந்தைங்க எப்படி ஒரே நேரத்தில் ஒன்றா இருக்க முடியும்? அனைத்து சென்டர்களுடைய குழந்தைங்க ஒரே நேரத்தில் ஒன்றா எப்படி பாபாவை சந்திக்க முடியும்?
அதனால தானே ஒவ்வொரு டர்னாக போகிறாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா இங்கே தங்கிறது கஷ்டம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்காக சில யுக்திகளை கண்டுபிடிக்கணும். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை எல்லாம் எடுத்துக்கணும். கட்டிட உரிமையாளர்களிடம் நீங்கள் எவ்வளோக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கணும். ஸோ தேவையான நேரத்துக்கு எடுக்கணும் இல்லையா? பணத்தை பற்றி எந்த விஷயமும் கிடையாது. நேரம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது. அப்பாவும் அழிவற்றவர், குழந்தைகளாகிய ஆத்மாக்களும் அழிவற்றவர்கள். ஸோ குழந்தைங்களுக்கு அழிவற்ற பொக்கிஷத்தை கொடுக்கிறார். நிறைய குழந்தைங்க வர வேண்டி இருக்குது. இவ்வளவு குழந்தைங்க வந்து எங்கே தங்குவாங்க அப்படின்னு பிரம்மபாபா சிந்திக்கிறார். அதுக்கு சிவபாபா சொல்கிறார், நீ ஏன் கவலைப்படுற குழந்தை, பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொல்கிறார். நீ படிச்சுக்கிட்டே இரு, மன்மனாபவ நிலையில் இரு. இப்போ நாம் கர்மாதீத்த நிலையை அடையணும், தூய்மை ஆகணும். இந்த எண்ணம் தான் குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? என்ன சேவை பண்ணாலும் கர்மாதீத்த நிலை அடையணும், தூய்மை ஆகணும், பாபா நினைவிலிருந்து இதுதான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஏன்னா நினைவுனால தான் தூய்மையாக முடியும், வேறு உபாயமே கிடையாது. பாபா ரொம்பவும் ஈஸியான விஷயங்களை சொல்கிறார். ஏன்னா பாபாவை நினைக்கிறது தான் உலகத்திலே ரொம்ப ஈஸியானது. பாருங்க, பசுவோடைய குழந்தைக்கு, கண்ணுக்குட்டிக்கு தாயோடைய நினைவு வந்த உடனே கத்துது. அது விலங்கு, அதுக்கு கூட தாயோடைய நினைவு இருக்குது. குழந்தைகளாகி நீங்கள் கூட பக்தியில் கத்தி கூச்சலிட்டீங்க இல்லையா? பாபாவுடைய நினைவு வந்த உடனே இன்னும் போக போக நிறைய பேர் கதறுவாங்கன்றார். நிறைய நினைவு செய்வாங்க. பாபா வந்துட்டார், விநாசம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இயற்கை சீற்றங்கள் வரும், எல்லோரும் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு செலவு செஞ்சு அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்க, நிறைய பணம் செலவு பண்ணுறாங்க. இவ்வளவு செலவு எங்கேருந்து வருது? இவ்வளவு பணம் இல்லை, மக்களுடைய வரி பணம் தான் எல்லாம். அதனால தான் விலைவாசி ஏறிட்டு போகிறது. மரணத்தை பார்த்து பயப்படவும் செய்கிறாங்க, இருந்தாலும் அணுகுண்டுகள் உருவாக்குறத நிறுத்துறது கிடையாது. அணுகுண்டுகளின் சண்டை நடக்கும். இப்போ அணுகுண்டு விழுந்ததுமே மனிதர்கள் இறந்து போகிறதெல்லாம் அந்த மாதிரி அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்க, விழுந்த அடுத்த செகண்டே இறக்கணுன்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கிறதுல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு. பிறகு ஒரு சில நிமிடத்தில் ரொம்ப வேகமாக தயாரிச்சிட்டே இருக்கிறாங்க. அணுகுண்டுகள் கூட கொஞ்சமாக தயாரிப்பாங்களா என்ன? இந்த பழைய சிருஷ்டி அழிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி அடையணும். ஏன்னா அணு ஆயுதங்கள் அது ஒரு பெரிய பிஸ்னஸ். அதை மற்ற தயாரிக்கிற நாடுகள் மற்ற நாடுகளுக்கு விற்கிறாங்க. அதை வாங்கலைன்னா கோபம் வேறு வருது. ஸோ இந்த பழைய சிருஷ்டியே அழிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அழியிறதுக்கு முன்னாடி எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து முழு ஆஸ்தியை அடையணும். அதற்காக முயற்சி பண்ணணும். நாம் பாரதவாசிகளாகிய உங்களுடைய தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் கீதை. மற்றதெல்லாம் சின்னதாக இருக்குது, அதுக்கு எந்த மகிமையும் கிடையாது.
எல்லாத்தையும் விட உயர்ந்தது இந்த பிராமண தர்மம். பிராமணர்களுடைய வேலையே இந்த சத்தியமான கதை சொல்கிறது தான், அமர கதை சொல்கிறது தான், அல்லது அவங்கவுங்களுடைய 84 பிறவிகளின் கதை சொல்கிறது. நாங்கள் பிரம்மா குமாரிகள், பிரம்மாவுடைய குழந்தைங்க, எங்களுக்கு இப்போ தந்தையுடைய சொத்து கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நாடகத்தின் ஒவ்வொரு ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு படிப்பை படிச்சுக்கிட்டே இருங்க. மன்மனாபவாகி கர்மாதீத்த நிலையை அடையிறதுக்கு சிந்திக்கணும். மற்ற நம்ம கண்ட்ரோல் இல்லாததை பற்றியெல்லாம் சிந்தித்து நம்ம கவலைப்படக்கூடாது. தன்னை தூய்மையாக சதோப்பிரதானமாக ஆக்கிக்கணுன்றதில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். அதான் உள்நோக்கு முகம். ஆத்மாக்களாகிய நாம் சிவபாபாவுடைய வாரிசு, தங்களுக்குள்ள சகோதரர்கள். சிவபாபா கிட்டேருந்து நாம் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியில் இருக்கணும். ஸோ நம்ம குடும்பம் சிவபாபாவுடைய வாரிசு, நாம் சகோதரர்கள், நாம் எல்லோரும் ஆஸ்தி அடைஞ்சிட்ருக்கிறோம். இந்த போதையிலே இருக்கணும். வரதானம்: உள்முகமாக தன்னிலையில் நிலை பெற்று தனது மற்றும் தந்தையின் ரூபத்தை வடிவத்தை வெளிப்படுத்தும் உண்மையான ஸ்நேகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: தன்னிலையில் நிலை பெற்று உள்முகமாக இருப்பவர்கள் எந்த விஷயத்திலும் மூழ்கிட மாட்டாங்க. பழைய உலகம், உறவுகள், செல்வம், பொருட்கள் போன்ற அற்பகால காட்சிகளால் ஏமாற்றமடைய மாட்டார்கள். தன்னிலையில் நிலை பெறுவதால் மறைமுகமான சக்தி வெளிப்படும். இவற்றால் தந்தையும் வெளிப்படுவார். அந்த மாதிரி உயர்ந்த செயல் செய்கிறவங்க தான் உண்மையான ஸ்நேகின்னு பாபா சொல்கிறார். வரதானம்: உள்நோக்கு முகத்தன்மையில் நிலை பெற்று தன்னுடைய ரூபத்தையும் தந்தையின் ரூபத்தையும் வெளிப்படுத்தும் உண்மையான ஸ்நேகி ஆகுங்கள். ஸோ தன்னிலையில் நிலை பெற்று, அதாவது தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் யார் நிலை பெற்று உள்நோக்கு முகமாகவே இருக்கிறாங்களோ அவங்க வெளியில் நடக்கிற எந்த விஷயத்திலும் மூழ்க மாட்டாங்க. ஸோ அது பழைய உலகமாக இருக்கட்டும், பழைய உறவுகளாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி அற்ப காட்சிகளால் அவங்க ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஜோதியை பார்த்து கொண்டே அதிலே முழு திருப்தியாக இருப்பாங்க. அப்புறம் பரமாத்மா நினைவு. ஸோ இப்படி தன்னிலையில் நிலை பெற்று இருக்கிறதுனால தனக்குள்ளே மறைஞ்சிருக்கிற சக்தி வெளிப்படும். குப்தமாக இருக்கிற பாபா வெளிப்படுவார். இல்லை, எதனாலேயும் மயங்காமல் பாபா இருக்கிறார். அப்படியே நீங்களும் இருக்கும்போது அவருடைய குழந்தைன்னு நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. ஸோ அந்த மாதிரி உயர்ந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த ஸ்நேகி அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: நம்பிக்கை மற்றும் பிறப்புரிமை. இந்த பெருமையில் நிலைச்சிருந்தால் உங்களுடைய மனம் பேதலிக்காது, குழப்பமடையாது. இல்லையா? பாபா மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி, வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, இல்லை முழு ஆஸ்தியும் என்னுடைய பிறப்புரிமை. இந்த போதையிலே இருந்துச்சுன்னா மற்ற விஷயங்கள், பிரச்சனைகளை பார்த்து மனம் தடுமாறாது. அவ்யக்தேஸ்வரா சதா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்களுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கோங்க. சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். ஸோ தூய்மை தான் சரளத்தன்மையுடைய அடையாளம். இல்லை, சரளத்தன்மையாக இருந்தால் அவங்க தூய்மையாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சுபாவம் சரளமாக இருக்கும்.
ஸோ அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதற்கேற்ற மாதிரி ரூபத்தை மாற்றிக்கொள்பவர்களாக சரள சுபாவம் உள்ளவர்கள் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுடைய முகம் எப்போவுமே மலர்ந்து தான் இருக்கும். அதனால் எல்லோரையும் ஈர்ப்பவர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க. எதனாலும் வாடி போக மாட்டாங்க. செம பவர்ஃபுல். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.